காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகை, தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் 90% சம்பா சாகுபடி பணிகள் நடந்துள்ளன. இந்நிலையில் தற்போது டெல்டா பகுதியில் போதுமான அளவிற்கு பருவமழை பெய்யாததால் விவசாயிகள் வருத்தமடைந்துள்ளனர். மேட்டூர் அணையில் இருக்கும் தண்ணீரும் படிப்படியாக குறைந்து வருவதால் சாகுபடி பணிக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்குமா என்ற கவலை டெல்டா விவசாயிகளிடம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பருவமழையை நம்பாமல் கர்நாடகாவிடமிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய காவிரி நீரை பெற்றுத்தர மத்திய, மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த ஆண்டு மழை அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டாலும் மேட்டூர் அணையில் தற்போதைய நிலவரம் கவலை அளிப்பதாக உள்ளது. விவசாயிகள் சம்பா சாகுபடி 90% செய்திருக்கின்றார்கள். தற்போது டேமில் உள்ள தண்ணீர் ஜனவரி வரை பற்றாத ஒரு நிலை உள்ளது. எனவே அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுத்து நமக்கு உரிய நீரை பெற்றுத்தர முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். தற்போது காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு உபரி நீரே வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். நமக்கு ஜனவரி, பிப்ரவரி கடைசி மட்டும் தண்ணி வந்தாதான் பயிரை காவந்து பண்ண முடியும். களை எடுக்க தண்ணி கிடையாது. விவசாயம் பண்றதுங்கிறது கேள்விக்குறியா போயிட்டு காஞ்சி போயிட்டா களை எடுக்க முடியாது. இந்த சூழ்நிலையில மத்திய மாநில அரசுகள் இதுல தலையிடணும். இதுவரையிலையும் கொடுத்தது எல்லாம் உபரி நீர் தான். கர்நாடகா ஒரு வார்த்தை கூட எந்த ஒரு இதுலயும் உரிய நீரை கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லவே இல்லை. எங்களுக்கு உரிய நீரை பெற்று தர்றதுக்கு மத்திய மாநில அரசுகளை இணைந்து செயல்பட்டு இந்த தேதி கூட கொடுக்க வேண்டிய தண்ணீரை ஒட்டுமொத்தமா பெற்று தருமாறு திருவாரூர் மாவட்ட விவசாய சங்கம். மழையின்றி தற்போது இறுக்கமான காலநிலை நிலவுவதால் பயிர்களில் பூச்சிகள் தாக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே பூச்சிக்கொல்லி மருந்துகளை மானிய விலையில் வழங்க வேண்டும் என்றும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர்.